Surprise! Dhotis and shirts nale Poomer da. Puma Majestic Collections, premium dhotis and shirts. இதை நீ எப்பவுமே கழட்டக்கூடாது. வணங்கார். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. சாய் வித் சித்ரா. சினிமாவில் இருந்த நகைச்சுவை நடிகரில் சுருளிராஜனுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அசட்டு அவருடைய வாய்ஸ் மாடலேஷன். அது மாதிரி உங்களுக்கு ஒரு பெக்குலியர் வாய்ஸ் மாடலேஷன் இருக்குது. அதுதான் இன்னி வரைக்கும் மிகப்பெரிய வரவேற்பை உங்களுக்கு பெற்று கொடுத்துக்கிட்டு இருக்கு. எங்கே பிடிச்சிங்க அந்த ஸ்டைல்? இல்லை சார், ஆக்சுவலாக அப்படின்னா கோலமா கோகிலாவில் ஒரு டைலாக் ஆக்சுவலாக நான் இப்போ வந்து அதான் எம்ஜிஎம் நான் மும்பையில் இருந்தேன். மும்பையில் தான் எக்ஸிபிஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கேருந்து அங்கே சென்னைக்கு வந்தேன். எங்கள் டேரக்டர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இவன் எங்கேயா இருக்க? பாம்பேயில் இருக்கேன்னு. அப்போ ஃபோட்டோ அனுப்பினார். இதே வேலையாக போச்சு அவருக்கு. ஃபோட்டோ அனுப்பிச்சேன். அனுப்பும்போது சரி ஆஃபீஸ் வாயா அப்படின்னா, ஆஃபீஸ் வந்து ஆஃபீஸில் போட்டா இல்லையா அப்படின்னு. அப்புறம் ஆஃபீஸில் பரபரப்பாக இருக்கும்ல, ஷூட்டிங்கு பரபரப்பாக இருந்தது. சரியா இதுமாதிரி அப்போ நான் எப்பவுமே மீசை வைக்கவே மாட்டேன். மீசை இது ஃபுல் ஷேவில் தான் இருப்பேன். அப்படியா? ஆமாம். நமக்கு அந்த நம்ம எப்படின்னா நான் எனக்கு அந்த டைமில் வந்து ஒரு 5 crores மேலே லாஸ் எனக்கு. இந்த கவர்மெண்ட் எக்ஸிபிஷன் பண்ணி ஃப்ளட்டு வந்ததுல 2015. ஆமாம். அப்போ பயங்கர லாஸ் சார் எனக்கு. இல்லையா? அப்போ அந்த பொருட்காட்சி டெண்டர் நான் தான் எடுத்தேன். அது வருஷம் நான் தான் பண்ணுறது. அதில் வந்து இந்த ஃப்ளட்டு வந்துட்டு எனக்கு கரெக்ட் டைமில் ஓப்பன் பண்ண முடியல. பட்டு பயங்கர லாஸு. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்தது. எலெக்ஷனில் போட்டு இடித்தாங்க. அது ஒரு பெரிய ஒரு கேஸ் ஒன்று, அது ஒன்று போச்சு ஒன்று. அதில் லாஸ் ஆகி ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்தேன். அந்த ஸ்ட்ரகிளில் இருந்தது. அப்போ பாம்பேயில் போயிட்டு நம்ம ஃப்ரெண்டு மூலிமா எக்ஸிபிஷன் பண்ணேன். அப்போ தான் இவர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி நான் நேராக சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்தாலும் நீ தாடியெலாம் வளர்க்கணும் அப்படின்னாரு. சரி தாடியா ஃபஸ்ட்டு மீசை வளர்தான் பார்க்குறேன், அப்புறம் தாடி ஒரு தாடியெலாம் வளர்த்தோன்னா ஒரு விக்கு ஒன்றுலாம் வச்சுட்டு ஒரு டைலாக் இருக்கும். நான் அப்பா ஏடிஎம் வாட்ச்மேனு, அம்மா பேஷண்ட்டு, தங்கச்சி காலேஜ் படிக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பேசுகிற தட்டினாலும் சிரிச்சிடலாம். இந்த மாதிரி தான் ஒரு டைலாக். இதை நான் சொல்லுவேன். நான் கொஞ்சம் இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் அமைதியாக தான் பேசுகிறேன். கடற்கரைன்னு பேசுனா வேறு மாதிரி தான் வரும். அப்போ பேசும்போது சொன்னேன், இங்கே பாரு பாபே, அப்பா ஏடிஎம் வாட்ச்மேனு, அம்மா பேஷண்ட்டு, தங்கச்சி காலேஜ் படிக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் சரிச்சிடலாம். இப்படி தான் நான் இதுதான் சொன்னேன் நான். யோ நீ நான் மனப்பாடமா பண்ணுறேன். கடற்கரைன்னு பேசியா? கடற்கரைன்னு என்ன பேசுகிறேன்னா என்ன அப்பா பாபே அப்பா மாச்சு பண்ண, அம்மா பேசுன்னு, தங்கச்சி காலேஜ் படிக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பிசுறுத்தலாம் சரிச்சிடலாம். இப்படி சொல்கிறோன்னா இதுதான் எவ்வளோதான் கடற்கரைன்னு அவர் சொல்லி கொடுத்தாரு. அப்படி அந்த சொல்லி கொடுத்தா அந்த ஸ்லாங்கை நாங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு. டோட்டலாக ரெடின் கிங்ஸ்லியை மோல்டு பண்ணதில் மிகப்பெரிய ஹோட்டல் பெருசாக ஒரு எல்லாமே பண்ணது அவர் தான். இன்றைக்கி வரையும் வண்டி ஓடிட்டுருக்கேன். எப்படி இருந்தது முதல்ல தேட்டரில் பார்த்த போது? சார் தேட்டரில் சத்தியம் தேட்டரில் தான் போனேன். ஆக்சுவலாக எனக்கு அது படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சிட்டு அவங்க படம் பார்த்தாங்க. படம் நல்லா நடிச்சு அனி சார்லாம் எனக்கு படம் பார்த்துட்டு ஒரு ப்ரொமோஷனில் சொன்னார், நல்லா பண்ணியிருக்கீங்க, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. சரி ஓகே அப்படின்னு நம்ம ஒரு டவுட்டாக தானே. எனக்கு ஃபஸ்ட்டு ஷோ 6 மணி ஷோ போடுறாங்க. நம்ம எப்பவுமே 6 மணிக்கு எந்திரிக்க மாட்டோம். அதனால் நீங்கள் போய் பாருங்கடா சொல்லிட்டேன் நான். 6-7 மணிக்கெலாம் எனக்கு ஃபோனு அசிஸ்டன்ட் டேரக்டரில் ஃபோன் பண்ணே, பயங்கர உங்கள் தீனுக்கு கிளாப் பயங்கரமாக தட்டுறாங்க. என்ன நீங்கள் வந்து 12 மணிக்கு வரும்போது ஹெல்மெட்டு இல்லைனா ஏதாவது மூஞ்சில் கவர் பண்ணிட்டு வாங்க. டேய் காலைல இப்போ தான் எந்திரிச்சேன், கம்முன்னு வைங்க ஃபோனை, நான் வரேன் நமக்கு அந்த நம்பிக்கை இல்லை எனக்கு. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பேர் ஃபோன் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். மச்சி என்ன மச்சி சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சு, நீ கலக்குறியே அப்படி இப்படின்னாங்க. சரி ஏதோ ஓரளவுக்கு ரீச் ஆகிருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சாதாரணமாக தான் சத்தியம் தேட்டருக்கு ஒரு 11:30க்கு போனேன். நான்
11:30 நம்ம அசிஸ்டன்ட் நம்ம டீம் இருக்கும்ல எப்பவுமே டீம் கையில் தட்டுவாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே பப்ளிக் பார்ப்பாங்க, யாரா இவனுக்கு கை தட்டுவாங்க தெரியும்ல. அந்த மாதிரி இருக்கும்போது ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது உள்ள தேட்டரை போய் படம் பார்த்தேன் சார். இன்ட்ரோல் முடிஞ்சிச்சு சார். வெளில வர முடியல சார் என்னால். இன்ட்ரோல்லேருந்து வெளியில் வர முடியல. அது வரையும் ஒன்றுமே இல்லை. இன்ட்ரோல்லேருந்து வெளில வர முடியல. அவ்வளோ ஃபோட்டோஸ் அவ்வளோ அந்த மாதிரி எனக்கே என்னடா அது இப்படி இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டுருக்கோம், டிஸ்ட்ரிபியூஷனில் கஷ்டப்பட்டுருக்கோம், ஈவெண்ட் பண்ணோம், எக்ஸிபிஷன் பண்ணோம், எதுலேயுமே கிடைக்காத ஒரு விஷயம். ஜஸ்ட்டு ஒரு 1 மணி நேரம் படம் பார்த்துட்டு வெளியிலே வர முடியல. அவ்வளோ ஃபோட்டோஸு அந்த மாதிரி அப்போவே ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் கண்டினியூவாக நிறைய பேர் பாராட்டினாங்க. நம்ம இனி நடிக்கிறது தான் நம்ம பாதை அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்போவே? இல்லை, எதையுமே நம்ம முடிவு பண்ணதில்லை. இதுதான் வழி, இது ஒரு வழி காமிச்சிருக்காரு. இந்த வழி பிடிச்சிட்டு போனால் நம்ம கொஞ்சம் போயிடலாம். நமக்கு இருக்கிற ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணோம் வேறு. அதனால் நான் இந்த வழி எனக்கு அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி இருக்கார்ல, அடுத்து அந்த படத்தை எல்கேஜி அடுத்த படத்தை உடனே கூட்டிகிட்டு போயிட்டார். எனக்கு அப்போ சினிமா அனுபவம்லாம் எங்கள் டேரக்டராது பரவாயில்ல, தலையில் கொட்டி சொல்லி கொடுப்பாப்புல. ஆர்ஜே பாலாஜி படம் எல்கேஜி அவருடைய ப்ரொடக்ஷன் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டாப்புல. எனக்கு அப்போல்லாம் எனக்கு சினிமா அனுபவம் ஒன்றுமே தெரியாது. அவராக அங்கேருந்து கே ராஜன் சார் இருக்கார்ல, அவர் பையன் தான் டேரக்ஷனு. 2 பேருமே ஆமாம் பிரபு சார், அவர் 2 பேரும் பக்காவாக நமக்கு இந்த மாதிரி வேணும்ன்ட்டு சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஸ்கூல்லேருந்து டிஃப்ரெண்ட் ஸ்கூலு எனக்கு அது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்படின்னா இப்படி பண்ணுங்க, அப்படி ஆஜபாலத்தை தெரியுமே உங்களுக்கு, இப்படி பண்ணுங்க, இந்த வாயை தொண்டு இதை போடு அப்படின்னு சொல்லி கொடுப்பார்ல, அது சொல்லி கொடுத்தாங்க அதெல்லாம். அப்போது அதை மாதிரி பண்ணால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் சந்தானம் சார் படம் அங்கே அப்போ ஆர்ஜே பாலாஜி படம் பண்ணும்போது A1 கூப்பிட்டாங்க. அதுதான் சார் என்னுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி. ஆமாம் சார். அது இன்னும் பட்டி தொட்டியில் அப்படின்னா எல்லா மாவட்டத்துலேயும் போய் சேர்ந்த படம் A1. அந்த பாபநாசம் காமெடி இருக்கும்ல, அது பயங்கர ரீச் எடுத்து அவர் அங்கே நம்ம எவ்வளோ நடிக்கலாம் மாட்டோம். நம்ம சாதாரணமாக ஒன்று பண்ணுறது தான், நமக்கு நடிப்பு தான் தெரியாது வராது. நம்ம இருக்கிறது பண்ணோம், அது ஓரளவுக்கு ரீச் ஆச்சு. சந்தானம் படத்தில் தொடர்ந்து பல படங்கள் நீங்கள் நடிச்சு. சந்தானம் சார் படம் எனக்கு இன்னொரு வீடு மாதிரி சார். அது சார் அந்த அவங்களுடைய டீமே வேறு சார், ஜாலியாக இருக்கும். நமக்கு எப்படின்னா இந்த படம் ஹிட் ஆகிடும்னு நம்ம ஒன்று நினைப்போம்ல, அது 100% அங்கே இருக்கும் என்றைக்குமே. ஏன்னா அவங்க காமெடி எழுதுறது அது பண்ணுறதுல எல்லாமே பயங்கரமாக இருக்கும். இந்த டிடி ரிட்டன்லாம் பாருங்கள், எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆமாம், கேரக்டர் நேம் மட்டும் 500 நேம் எழுதி வச்சுருப்பாங்க, என்ன பேர் வைக்கலான்ட்டு. இல்லை சார், அவங்க எல்லாருமே சார் ஒரு 7-8 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாமே ஒரு புக்கு மாரி வச்சுருப்பாங்க. அவ்வளோ கொட்டிகிட்டே இருக்கும். நான் யோசிப்பேன், இவ்வளோ வச்சுட்டு இருக்காங்க, இந்த மற்ற சில பேர்லாம் வரலையாது அப்படின்ட்டு. நானே சந்தானம் சொல்லுவேன், நீ நல்லாவே பண்ணலாம், நீ எதுக்கு. ஆனால் அவர் பெஸ்ட் சார். சந்தானம் மட்டும் இல்லாமல் வடிவேலோட நிற்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு. ஆமாம் சார், சுராஜ் சார் டேரக்டர், நாய்சேகர் ரெட்டின்னு. அப்போ நான் சசிகுமார் படம் காரின்னு ஒரு படம் காரி பண்ணிட்டு இருந்தீங்க அந்த ராமநாதபுரத்தில். அங்கே இருந்தேன் நான். அப்போ எனக்கு ஃபோன் வந்துச்சு, இந்தமாரி சார் உங்களை பார்க்கணும், வடிவேல் சார் அப்படின்னா. சரி நான் வரேன், நான் 10ஆம் தேதி வருவேன், பார்க்குறேன்னு. அக்காடு ஹோட்டல் இருக்குல்ல, அங்கே 10th ஃப்ளோரில் தான் ரூம் இருந்தது. நேராக போனேன், போய் லிஃப்ட்டு ஓப்பன் பண்ணால் வடிவேல் அண்ணன் தான் நின்றுட்டு இருந்தாங்க. நின்றுட்டு இருந்தேன். அப்படி பார்த்தேன், சுராஜ் சார் டேரக்டர்னா அந்த ரூம் அவர் தான் சார் அந்த ரூம் அப்படின்னா. அவர் பக்கத்தில் ஒருத்தர் நாமம் போட்டுன்னு ஒருத்தர் இருப்பார், அவர் மேனேஜர், ரொம்ப நாள் வருஷமாக வேலை பார்க்குறாரு. சார் அவன் தான் கிங்ஸ்லினே அப்படின்னா. ஏண்டா அவனை என்ன தாண்டா பார்க்க சொன்னேன், அவன் எங்கடா போகிறான் அப்படின்னு கூட்டிகிட்டு வாடா அப்படின்னாரு. நான் அதுக்கப்புறம் போனேன், டேரக்டர் உட்காந்தேன், டேரக்டரோட வந்தோம். ஏண்டா நான் தானே அவனை கூப்பிட்டேன், என்ன பார்த்துட்டு நீ அங்கே போகிறான்னு. இல்லை சார் டேரக்டர் கூப்பிட்டாரு அதனால் வந்தேன், இப்போ நான் டேரக்டராக சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொன்னோன்னா. அதுக்கப்புறம் அவர் அந்த இதெல்லாம் பார்ப்பார்ல, அந்த A1 காமெடியெலாம் பார்த்துட்டு சிரிச்சார், நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பேசணும் நாங்கள் நிறைய, ஒரு காமெடி பண்ணுவோமா அப்படின்னாரு. அவரும் அந்த ஒன்று பண்ணுவோம்ல, இவன் ஜெயிச்சிருவான்டா அந்த சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஒன்று பண்ணோம், சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் புதுசாக ஆள் எடுத்தாங்க. படம் நல்லா தான் சார் பண்ணோம். அது சில டைமில் ஒர்க் அவுட் ஆகாது, சில நேரத்தில் அது ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் நானும் நிறைய ஆர்டிஸ்ட் பார்த்துக்கேன் சார். வடிவேல் மாரி ஒரு ஆர்டிஸ்ட்டு உண்மையாக சார், அவர்லாம் அவருடைய வாய்ஸ் சார் எனக்கு தெரிஞ்சு இந்த சினிமா இல்லை சார், சினிமாவில் இப்போ சிங்கிள் டேக்கு அப்படிலாம் சொல்கிறோம்ல, அது அவர் ப்ரொஃபைல்லையே கிடையாது சார்.
அவர் வந்து 15 டேக் பண்ணுவாங்க சார். பண்ணுவோமா, இன்னொன்று பண்ணுவோமா, நானே திட்டுவேன், இது நல்லா தானே இருக்குது, இதே திரும்ப பண்ணுறேன், வா செல்லம் வா வா சார் பண்ணி மெருகேற்றிடுவார் சார். ஐயோ, அவர் வந்து சினிமாவில் வந்து நிஜமாக சார் நமக்கு ஒரு சினிமாவில் ஒரு வரம் தான் அவர் வந்தது. அவ்வளோ டெடிக்கேட்டிவ், நம்மளால் சலிப்பு தட்டோம்ல, அது கிடையவே கிடையாது அவர்கிட்ட. இது ஒன்று பண்ணுவோமா, பங்காளி இவன் பாரு இவன் ஏதோ ஒன்று பண்ணிட்டான், நம்ம ஒன்று பண்ணுவோம்ட்டு விட மாட்டார். அவ்வளோ உண்மையாக இஸ் த பெஸ்ட்டு சினிமா ஆர்டிஸ்ட் அவர். அதனால தான் அவர் காமெடி இன்றைக்கி வரையும் நல்லாயிருக்கு. ஏன்னா அவர் அவ்வளோ ஒர்க் பண்ணுறாரு சினிமாவில். இந்த இது போதுன்ற ஒரு விஷயமே இல்லை. நம்மளாவது ஒரு இது நல்லா தானே இருக்குது நம்ம ஒன்று சொல்லுவோம். அவருக்கு அதெல்லாம் அவர் திருப்தியே ஆக மாட்டார். நல்லா இன்னும் பண்ணோன்ட்டு நிறைய பேசி ரிகல்சர்ட்டே நிறைய பேசுவார். ஒரு சீனுனா இதை பேசி தான் டேக்கு எடுத்துக்கோ அப்படின்வார். அந்த மாதிரி டைப்பு. வடிவேலு ஒரு பாணின்னா யோகி பாபு இன்னொரு ஸ்டைல். ஆமாம், அவரோடும் பல படங்கள் நீங்கள் பண்ணி இல்லை. ஆமாம், அவருடைய ஒரு நிறைய படம் பண்ணியிருக்கேன். அவரும் நம்ம நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். அவருடைய காமெடி ஸ்டைல் வேறு, வடிவேலண்ணன் காமெடி ஸ்டைல் டோட்டலாக வேறு. வடிவேலண்ணன் வந்து டோட்டலாக அவர் வந்து ரெடி பண்ணிவிடுவார். எந்த ஒரு விஷயத்தை இப்போ நம்ம 2 பேரும் உட்காந்து இங்கே ஒரு காமெடி பண்ணி விட்டுருவாப்புல, அந்த மாதிரி ஒரு விஷயம். யோகி பாபு அந்த மாதிரி இல்லை, அவர் ஸ்கிரிப்டோட சேர்ந்து வேலை பண்ணுற மேட்டர் தான். அவருடைய காமெடியும் நல்லா தான். முன்னாடி இப்போ எங்கள் டேரக்டர் படம் கோலமாவு கோகிலா பார்த்துருப்பீங்க, டாக்டர் பார்த்துருப்பீங்க, இப்போ ஜெயிலரு. ஆமாம், ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணி பண்ணுவார். கிங்ஸ்லி இதை நீ பேசிக்கோ, இதை நான் பேசிக்கிறேன், அந்த மாதிரி தான். டாக்டரில் உங்களுக்கு அவருக்கு நல்ல நிறைய. ஆமாம், டாக்டர் இப்போது ஜெயிலரில் வரல, பட்டு டாக்டர் நல்ல பேர் தான். அதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணோம் சார். இன்னும் 2-3 படம் வரல. கூர்க்கா பண்ணோம், அப்புறம் ஜாக்பேட் பண்ணோம், நிறைய படம் பண்ணோம். அவர் வந்து ஸ்கிரிப்டோட சேர்ந்து ஒர்க் பண்ணோம். நானே பாபுக்கிட்ட சொல்லுவேன், நீ வடிவேலன் 4 பேரை வச்சு சேர்ந்து பண்ணலாம்ல. ஏன்னா இப்போ இன்னைக்கு அவர் சொல்ல டேரக்டர் மாதிரி எழுத மாட்டேன்றாங்களே. இப்போது ஒரு காமெடி ட்ராக் இருந்தால் தான் காமெடி இருக்கும். இப்போ டேரக்டர் என்ன பண்ணுறாங்க, அவங்க எழுதுறது தானே. இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு வரணும், இவ்வளோ தான் பேசணுன்னா அதில் எப்படி வர முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ட்ராக் வேணும். நான் தான் சொல்கிறேன், நீயே உருவாக்கு. வடிவேலன் பண்ணலையா, இல்லை சந்தானம் பண்ணல, எல்லாரும் பண்ணாங்களே, நீயும் ஒன்று பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லுவேன். நான் பண்ணோம் சொல்லுவார். ஆக்சுவலாக அது வந்து ட்ராக்கை நம்ம பண்ணால் தான் சார் இன்றைக்கும் சினிமா வந்து காமெடிக்குன்னு ஒரு தனியாக இருக்கும். நீங்கள் என்ன தான் பண்ணோன்னா இப்போது பாசன்ட பாஸ்கரன் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், சந்தானான ஆர்யா 2 பேர், அந்த காம்பினேஷன் வேறு. அதுமாரி எவ்வளோ படம் பண்ண முடியும்? புரியுதுங்களா? ஒரு ட்ராக்குன்னு கண்டிப்பாக சினிமாக்குன்னு காமெடின்னு ஒரு ட்ராக் இருந்தால் மட்டுமே. இன்னும் இல்லைன்னா நம்ம ஆதித்யாவில் வடிவேலான காமெடி தான் பார்த்துட்ருக்க முடியும். ஆமாம், நீங்கள் இல்லைன்னா எல்லார் ப்ரொஃபைலும் டோட்டலாக போயிடும். நம்ம அந்த மாதிரி நடித்தமாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை பழசை தான் நம்ம பார்த்துட்ருப்போம். அது வந்து இருக்கிற டேரக்டருக்கும் தெரியணும், நடிக்கிற காமெடி ஆர்டிஸ்ட்டுக்கும் தெரியணும். டீம் சேர்ந்தால் தான் சார் மேலே போக முடியும். நம்ம தனியால் மேலே போகவே முடியாது. நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன். கோலமாவு கோகிலா படத்துடைய கதாநாயகனான நயன்தாராவுக்கு எடின் கேக்ஸி மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு இல்லையா? அவங்க படங்கள் பல நடிச்சிருக்கீங்க. ஆமாம், இது நான் ஒரு இப்போ கூட ஒரு மலையாள படம் 2 காது. ஆமாம், இப்போ கூட மலையாள படம் பண்ணுறேன். நிவின் பாலி மேடம் நடிக்கிறாங்க. இப்போது நான் ஒரு 7வது படமும் 8வது படமும் பண்ணுறேன் அவங்க கூட. அவங்களுக்கு பிடிக்கும், எனக்கும். அவங்க வேறு மாதிரி ஆர்டிஸ்ட் சார். அவங்க எல்லாமே வாங்கிட்டு பயங்கரம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட். அதை சொல்லக்கூடாது அவங்கள பற்றி. இந்த வெரி குட் ஆர்டிஸ்ட். அவங்க கரெக்டாக இருப்பாங்க. வெரி மச் ப்ரொஃபஷனல் பயங்கரம், எக்ஸ்ட்ரானரி. நீங்கள் அவங்க பண்ணுறதெல்லாம் உட்காந்து மானிட்டரை பார்த்து அதை கரெக்ஷன் பண்ணி, அது இல்லைன்னா இது கரெக்டாக தப்பாக இருக்குது அவங்களுக்கு பண்ணுவாங்க. அந்த மாதிரி ப்ரொஃபஷனல். நான் நிறைய ஹீரோயின் கூட நடிச்சிருக்கேன், பட்டு அவங்க பெரிய டிஃப்ரெண்ட்டாக ஆக்சுவலாக. அதுதான் இன்றைக்கி லேடி சூப்பர் ஸ்டாராக இருக்கேன். அதே மாதிரி கதாநாயகிக்கு முக்கியத்துவம் உள்ள படம் நீங்கள் நடித்த இன்னொரு படம் வந்து ஒரு பக்கம் ரேவதி, இன்னொரு பக்கம் ஜோதியா சேர்ந்து. ஆமாம், ஜாக்பாட். ஆமாம், இல்லை சார், அவங்களும் பெரிய லெஜெண்டில் சார். அவங்க ரேவதி மேடம்லாம் நம்ம உங்களுக்கு தெரியும், அவங்க எவ்வளோ பெரிய ப்ரொஃபைல். அவங்கள அவங்க கூட நடித்தா ஆக்சுவலாக கல்யாண் சார் தான் உங்களுக்கு தெரியுமே. 25 டேஸ் தான் அவருடைய ஷெட்யூலு. 6 நான் ஒரு தடவை ப்ரெஸ் மீட்டை எடுத்துகிட்டு இருக்கேன் நீ அப்படின்னு கிண்டல் பண்ணுவேன். அவ்வளோ கேமரா இருக்கும். நான் கடற்கடன்னு எடுப்பார். அவர்கிட்ட ஒரு காமெடி சென்ஸ் இருக்குது, அவர்கிட்ட இருக்குது. ஆனால் அது அசல் எல்லார்ட்டையுமே ஒரு டைமில் ஒர்க் அவுட் ஆகிடும், ஒரு டைமில் ஒர்க் அவுட் ஆகாது. அது ஒர்க் அவுட் ஆகணும்.
அது அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு பண்ணோம். அதுவும் சூப்பர் படம். அது ஜோதிகா மேடம் அவங்க கூட எல்லாமே சேர்ந்து பண்ணதில் அதுவும் ஆவரேஜாக போச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. தமிழ் சினிமாவுடைய காமெடிகள் பார்த்தீங்கன்னா முதல்ல என்எஸ் கிருஷ்ணன், அதுக்கப்புறம் தங்கவேலு, சந்திரபாபு, நாகேஷ், சுருளிராஜன், கவுண்டமணி, அதுக்கப்புறம் இப்படி செந்தில், இப்படி பல பேர் வந்துகிட்டே இருக்காங்க. அந்த கலைஞர்களை பற்றியெல்லாம் நீங்கள் என்னென்ன பார்த்து ரசிச்சு? இல்லை சார், எனக்கு என்னென்னா அவங்க நடித்த காலத்துலலாம் டேரக்டர் வந்து இவ்வளோ எழுதி ஒரு விஷயத்த பண்ணாங்க. இன்றைக்கி அந்தமாரி ஒன்று வேணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பாலச்சந்தருக்குன்னா ஆமாம், பாலச்சந்தர் இருந்தார். ஆமாம், நாகேஷ் கூட 30 படம் பண்ணியிருக்காரு அவர். எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. நானே எங்கள் டேரக்டரை சொல்லுவேன், பாலச்சந்தர் கூட நாகேஷ் 30 படம் பண்ணியிருக்காரு, இன்னும் 25 படம் பண்ணணும். நீ என்னை வந்து இன்றைக்கே வாழ அந்தமாரி சொல்கிறேன்னு சொல்லுவேன் நான். இல்லை யோ அதுக்காக ஒன்று மடிக்காக தூக்கி உட்கார முடியும் அப்படின்னு திட்டுவார் அவர். அதுமாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இப்போ மணிவண்ணன் சார் இருந்தார், அவர் ஒரு காமெடி. இப்போ இன்றைக்கும் சுந்தர் சி அண்ணன் பயங்கர காமெடி. அவர் தான் இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்காரு. ஆமாம், அந்த பழைய இதில் அவரும் பண்ணிகிட்ருக்காரு. அந்தமாரி அன்றைக்கி கேஎஸ் ரவிக்குமார், சங்கர் சார்லேருந்து எல்லாருமே ஒரு காமெடி ட்ராக் ஒன்று வச்சுட்டு ஒன்று காமெடிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. இன்றைக்கி அது வரணும், திரும்ப வரணும். நான் அதுதான் சொல்லுவேன் நான். இப்போ எங்களுமே ஆளுங்களுக்கெல்லாம் இன்னும் அது வேணும். அது ஒரு ட்ராக் இருந்தால் தான், ட்ராக்கோ இல்லை காமெடி நிறைய அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வேணும். சும்மா வந்துட்டு நிற்கிறோம் போகிறோன்றதில் வந்து ஒரு விஷயமே இல்லை. நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, வந்தான் அது பண்ணதே தான் பண்ணான், அது வந்து அது நம்ம மேலே மிஸ்டேக்காக வர முடியும். நம்ம என்ன பண்ண முடியும்? அது நீங்கள் உங்களை மேலே டேரக்டர் தான் சொல்லணும். நீங்கள் வந்து டேரக்டர் இதில் சொல்லிவிட்டு இதெல்லாம் வேணும்னு சொல்லி ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரொடியூசராக அதுமாரி பண்ணணும். ப்ரொடியூசர் தான் இன்றைக்கி வந்து கதையை செலக்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து இதெல்லாம் வேணுன்றது வந்து கம்பல்ஷன் வேணும். சில படம் ஓடிடும், சில படம் வந்து இதெல்லாம் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கு, மேலே ஒரு ஃபீல் இருக்கும். அதை நம்ம முன்னாடியே பண்ணணும்னு சொல்லுவேன். நானே ஆக்சுவலாக எனக்கே ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் ஆரம்பிக்கணும்னு தான் ஒரு பிளானில். ஆமாம், எனக்கு சின்ன வயசுலேருந்தே அது ஆசை எனக்கு ஆக்சுவலாக பண்ணணுன்ட்டு தான். பட் ஆனால் அதெல்லாம் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டோரி நல்லா இருக்கணும். அதை இல்லாமல் நம்ம என்ன தான் ஒர்க் பண்ணாலுமே டெக்னீஷியன் வச்சுட்டு ஸ்டோரி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணாலுமே ஒன்றும் பெருசாக இருக்காது. நான் சொல்லுவேன். கவுண்டமணி எப்போ சந்திச்சிருக்கீங்களா? பார்த்துருக்கேன் நான். ஆக்சுவலாக டிவி திரில் எக்ஸிபிஷன் பண்ணும்போது அவர் 7 மணிக்கு அங்கே வருவார். அப்படியா? ஆமாம், அந்த தமிழ்நாடு ஹோட்டல் இருக்குது, அங்கே வருவார். அங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் போவார் அவர். அப்போ பழக்கம் நமக்கு பழக்கம் இல்லை, அவ்வளோதான். பார்ப்பேன். செந்தில் நான் கூட நடிச்சிருக்கேன். அப்படியா? ஆமாம், அகத்தியாவா அவர் அவரும் நானும் ஒன்றா நடிச்சிருக்கோம். அவருக்கு தெரியும், அவருக்கு சொன்னது மாரி. அவங்க பையன் வந்து அண்ணாத்தையில் இருக்கார்ல, அவங்களுக்கு 2 பையன். ஒருத்தர் வந்து சிறுத்தை சிவாக்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பண்ணார். அப்போ அவர்கிட்ட சொல்லுவேன், அப்பா கிட்ட கேளுங்க சொல்லுங்கன்ட்டு. நான் சொல்கிறேன். அப்போ பார்த்து பேசணும். அப்போ பார்த்து ஃபோட்டோலாம் நான் இன்ஸ்டாவில் போட்டேன் அவர் கூட நடிக்க. அது ஒரு பெரிய விஷயந்தான் செந்தில் சார். நெல்சனுடைய இயக்கத்தில் நீங்கள் மிகப்பெரிய நட்சத்திரத்தோட நடித்த படம்னா பீஸ்ட். விஜய் சார் வந்து எப்படின்னா எல்லாமே சொல்லுவாங்க சைலண்ட்டு அப்படி. அவர் வந்து அவருக்கு பழகின ஆளுங்கிட்ட நல்லா பேசுவார், தெரிஞ்ச ஆளுங்கிட்ட நல்லாவே பேசுவார். இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளரான மனோஜ் பரமம் சார் வந்து சார் எவ்வளோ சூப்பர் ஒளிப்பதிவார் சார் அவர். இப்போ நான்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் அவர்கிட்ட சண்டை போடுவேன். நீ என்ன பூஜா ஆகிட்டு விஜய் சார் மட்டும் பயங்கரமாக காட்டுறேன், மற்றவங்களெல்லாம் யோ அவன் மூஞ்சி அப்படி இருக்குது அதனால. அவர் நெல்சனை பற்றி சொல்லும்போது இங்கே நம்முடைய நேர்காணலில் சொன்னார், விஜய் வந்து அவர் வந்து தன்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுவார். மற்றவங்க விஜயை ட்ரீட் பண்ணுறதுக்கும் நெல்சன் ட்ரீட் பண்ணுறதுக்கும் ரொம்ப சேஞ்சு. அவர் வச்சுக்கிட்டே இந்த வசனம்லாம் இவர் பேசினா சரியாக வராதுன்னு சொல்லுவார். அந்த மாதிரி பழகக்கூடிய ஒரு நெல்சன் அப்படின்னு. ஒரு டிக்கெட் நம்ம மற்ற ஃப்ரெண்ட்ஸும் மீட் பண்ணால் எப்படி பேசிக்குவோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஷூட்டிங் பாட்டோம் ஜாலியாக இருக்கும். இப்போ இவர் பெரிய ஆள் அந்த மாதிரி ஒரு விஷயமே இருக்காது. இதை நீ எப்பவுமே கழட்டக்கூடாது. வணங்கார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.